வணக்கம். இது ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம். இன்று 7/8/2025 வியாழக்கிழமை. இன்றைய தினமும் தமிழர் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் உதயனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் காற்றாலை பாகங்கள் மன்னாருக்குள் நுழைவு, இரவிரவாக பெரும் பதற்றம் என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. மன்னாரில் இரண்டாம் கட்டமாக காற்றாலை கோபுரங்களை அமைப்பதற்கான பாகங்களுடன் வந்த வாகனங்களுக்கு பெரும் எதிர்ப்பும் பதற்றத்திற்கும் மத்தியில் தலைமன்னாருக்குள் அவை நேற்று அதிகாலை நுழைந்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் பொத்துவில் தொடக்கம் பொறிகண்டி வரையான பேரணி, மல்லாவி பொதுமக்களுக்கு எதிரான வழக்கு தவணை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான நடைபயண போராட்டத்தில் கலந்து கொண்ட மல்லாவி வர்த்தகர்கள், மல்லாவி இளைஞர்கள் உட்பட 19 பேருக்கு எதிரான வழக்கு தவணையிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அதன் பின்பதாக கட்டங்கட்டப்பட்ட செய்திகளாக செம்மணி புதைகுழியில் மேலும் 6 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரை 147 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 133 மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம், செருப்பு தாயத்துடன் எண்பு தொகுதிகள் மீட்பு என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தடைய பொருட்களாக செருப்பு, தாயத்து போன்றவை மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. சிசுவின் எண்பு தொகுதி செம்மணியில் மீட்பு என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. செம்மணி மனித புதைகுதியில் இருந்து பச்சிலம் சிசுவின் எண்பு தொகுதி ஒன்று நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது. சிசுவின் எண்பு தொகுதி உடையும் நிலையில் மிக பலவீனமாக இருந்ததால் எண்பு தொகுதியை சுற்றியிருந்த மணல் பிடிமானங்களுடன் இணைந்த வகையில் சுற்றி கட்டப்பட்டு அது பத்திரமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. சசீந்திர ராஜபக்ச கைது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ராஜபக்ச குடும்பத்தினுடைய மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய சாமல் ராஜபக்சவினுடைய மகன், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், பதில் சட்டங்கள் தேவையில்லை, கோடீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும், அதற்கு பதிலாக எந்தவொரு புதிய சட்டமும் கொண்டு வரக்கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கவேந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக இளையோர் போராட்டம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் பல்தேசிய நிறுவனங்களினுடைய இல்மனைட் அகழ்வு திட்டத்திற்கு எதிராகவும் கருநில பாதுகாப்பு என்ற துணைப்பொருளில் நேற்றைய தினம் இளைஞர்கள் ஒன்று கூடி போராட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக சிவப்பு நிறத்தில் வெளியாகி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மீண்டும் மலேரியா என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மீண்டும் மலேரியா காய்ச்சல் பரவியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மலேரியா காய்ச்சல் காரணமாக இருவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர் ஜமுனானந்தா அறிக்கை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல கிளிநொச்சியில் விபத்து, குடும்பத் தலைவர் பலி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 55 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும் A9 வீதியில் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதி வெளிவிவகார அமைச்சரான அருண் ஹேமச்சந்திராவுக்கு விடுதலை புலிகள் அமைப்புடன் நெருக்கமான தொடர்பு இருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கிற போது இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் விடுதலை புலிகளின் ஆதரவு நிலைப்பாடு அரசாங்கத்துக்கு வெளியில் இருந்து, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசாங்கத்துக்கு வெளியில் தான் இருந்தனர். ஆனால் தற்போது அரசாங்கத்துக்கு உள்ளேயும் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறானதொரு நபர்தான் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா. கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது வல்வெட்டித்துறையில் நடைபெற்ற பரப்புரையில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கலந்து கொண்டார். இதன்போது பிரபாகரனுக்கு சிலை அமைக்கப்படும் என்று இவரே தெரிவித்திருந்தார். அந்த பரப்புரையில் புலிகளின் பாடல்களுக்கு நிகரான பாடல்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. எனவே அரசாங்கத்துக்கு வெளியே அல்ல, உள்ளே தற்போது புலிகளின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் படையினர் கொடூரமாக பழிவாங்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்தியாக வெளியாகி இருக்கிறது. யாழ் நீதவான் A ஆனந்தராஜா முன்னிலையில் சிசுவின் மனித எச்சம் அகழ்ந்து எடுப்பு, பதற வைக்கும் செம்மணி புதைகுழி மர்மங்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. புகைப்படத்தோடு அந்த செய்தி இங்கும் இடம்பெற்றிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியில் சிசு ஒன்றின் மனித எச்சம் நேற்று புதன்கிழமை யாழ் நீதவான் A ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு தற்காலிகமாக நிறுத்தம், எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் அகழ்வு ஆரம்பம். நேற்றும் 6 மனித எச்சங்கள் அடையாளம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நேற்றுடன் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும்
எதிர்வருகின்ற 22ஆம் தேதி மீளவும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செம்மணியில் தாயம், காசு, செருப்பு மீட்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து தாயம், காசு, செருப்பு உள்ளிட்ட சான்று பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. சம்பூரில் மனித எலும்புக்கூடுகள் அகழ்வதை தொடர நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. மனித எலும்பு எச்சங்கள் காணப்பட்ட சம்பூர் காணியில் மீண்டும் மனித எலும்புக்கூடுகள் மற்றும் எச்சங்கள் உள்ளனவா என்பதை அறிய கிழக்கு பிராந்திய இராணுவ கட்டளை தளபதியின் ஆலோசனையை பெற்று இராணுவ ஆளணியின் உதவியுடன் முறைப்படி அகழ்வை நடத்துமாறு மூதூர் நீதவான் தஸ்லீம் பௌசான் நேற்று உத்தரவிட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக வழக்கு விசாரணை எதிர்வரும் 26ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அத்துடன் இதுவரை அங்கு கண்டெடுக்கப்பட்ட 3 எலும்புக்கூடுகளில் எவ்வகையானது என்பது தொடர்பாக மேலும் ஆராய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல கிளிநொச்சியில் விபத்து, ஒருவர் பலி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். A9 வீதி கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் இரவு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் திருகோணமலையைச் சேர்ந்த 55 வயதுடைய நபரே உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி திறந்த மன்றில் செம்மணி வழக்கு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. எதிர்வரும் 14ஆம் தேதி செம்மணி மனித புதைக்குழி தொடர்பிலான வழக்கு திறந்த மன்றில் யாழ் நீதவான் AA ஆனந்தராஜா தலைமையில் இடம்பெறும் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கைதாகி மறியல் என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. ஸ்கேன் அறிக்கை எதிர்வரும் 14ஆம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிப்பு என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி வளாகத்தில் கடந்த 2 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் ஆய்வு அறிக்கைகள் எதிர்வரும் 14ஆம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் உங்கள் கரிசனை எனது அறிக்கையில் பிரதிபலிக்கும் அரசியல் கட்சிகள் சிவில் சமூகத்துக்கு வோல்கர் பதில் கடிதம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. உங்கள் கடிதத்தில் முன்வைக்கப்பட்ட கரிசனைகள் எனது அறிக்கையில் பிரதிபலிக்கும் என அரசியல் கட்சிகள் சிவில் சமூகத்திற்கு அனுப்பி வைத்த பதில் கடிதத்தில் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. காலில் செருப்பு, இடுப்பில் தாயத்து, மனித எலும்பு தொகுதி செம்மணியில் அகழ்ந்தெடுப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. காலில் செருப்பு, இடுப்பில் தாயத்துடன் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மனித எலும்பு கூட்டு தொகுதி ஒன்று நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் வெளியாகி இருக்கிறது. இவை சான்று பொருட்களாக சேர்க்கப்பட்டுள்ளன. சரி, இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. நாங்கள் தொடர்ந்து யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களின் கரிசனைகள் எனது அறிக்கையில் நிச்சயம் பிரதிபலிக்கும். அரசியல் கட்சிகள் சிவில் சமூகங்களின் கடிதத்துக்கு வோல்கர் டக்கர் பதில். பொறுப்பு குரல் பொறிமுறையை உருவாக்க இலங்கை ஆட்சியாளர்கள் தவறிவிட்டனர். மனித புதைகுழி காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பிலான ஆதாரங்களை பாதுகாப்பது அவசியம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கையின் ஆட்சியாளர்கள் சுயாதீனமான நியாயமான பொறுப்புக்குரல் பொறிமுறைகளை உருவாக்க தவறிவிட்டனர் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் தமிழ் அரசியல் கட்சிகள் சிவில் சமூகங்களின் கரிசனைகள் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கான தனது அறிக்கையில் பிரதிபலிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து சிறுவர்களின் 3 எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் நேற்றைய அகழ்வின் போது புதிதாக சிறுவர்களின் 3 எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் 147 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது புதிதாக 6 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. மேலும் சிறுவர்களின் 3 எலும்பு தொகுதிகள் உட்பட 10 மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சோமரத்னவின் பாதுகாப்பை உடன் உறுதிப்படுத்துங்கள், சகோதரி அரசாங்கத்திடம் கோரிக்கை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மனித புதைக்குழி தொடர்பில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக கூறியமையான சோமரத்ன ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்பதால் அவருக்கான பாதுகாப்பை உடன் உறுதிப்படுத்துங்கள் என அவருடைய சகோதரி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. திருகோணமலை கடற்படை தளத்திற்குள் வெள்ளை வேன்கள் மிக சுதந்திரமாக நடமாடின என்ற செய்தி தலைப்பிடப்பட்டு வந்திருக்கிறது. இலங்கையின் கடற்படை புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியாக நிசாந்த உலகேதென்ன இருந்த காலத்தில் திருகோணமலை கடற்படை தளத்திற்குள் வெள்ளை வேன்கள் சுதந்திரமாக நடமாடியதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருந்து நாடு திரும்பிய 2 கைது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் இருந்து யாழ்ப்பாணம் வருகிற கணவன் மனைவி யாழ்ப்பாண விமான நிலையத்தில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இண்டிகோ விமானம் மூலம் நேற்று சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த மேற்படி தம்பதியினர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
ஆப்பிரிக்க நாடொன்றிலிருந்து யாழ்ப்பாணம் திரும்பிய இருவருக்கு மலேரியா, ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் என்று செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மலேரியா தொற்றுக்குள்ளான இருவர் சிகிச்சை பெற்று வருவதாக, அவர்களில் ஒருவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. மனித புதைக்குழி அகழ்வு பணி தற்காலிகமாக நிறுத்தம் எதிர்வரும் 22ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழியில் செருப்புடன் எலும்புக்கூடு மீட்பு என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து காலில் செருப்புடன் இடுப்பில் தாயத்துடனும் மனித எண்பு தொகுதி ஒன்று நேற்று முன்தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி ஸ்கேன் அறிக்கை 14ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்ற செய்தி இங்கேயும் வெளியாகி இருக்கிறது. இனவிலில் கஞ்சாவுடன் இருவர் கைது என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் சுல்லாகம், மயிலணி மற்றும் மல்லாகம் பகுதிகளைச் சேர்ந்த இருவர் சுமார் 9 கிலோ கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இனவில் பகுதியில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் நடத்திய சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றதாகவும் அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. இவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. உங்களின் கரசனைகளை மனித உரிமைகள் பேரவைக்கான இந்த அறிக்கை பிரதிபலிக்கும். மனித புதைக்குழிகள் மூலம் வெளிவரும் ஆதாரங்களை பாதுகாப்பது அவசியம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்ட செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது. சசீந்திர ராஜபக்ச கைது என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. முன்னாள் சபாநாயகர் சாமல் ராஜபக்சவின் மகனும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற கரிம உரத்தை இறக்குமதி செய்தமையினால் அரசாங்கத்துக்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டதாக குறிப்பிட்டு இந்த கைது சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஐநாவுக்கு செல்ல வேண்டிய செய்தியை நாங்கள் சரியான விதத்தில் சொல்லுவோம், இப்படி கூறுகிறார் சுமந்திரன் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. தமிழ் மக்களின் மீதான இன வன்முறைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு செல்ல வேண்டிய செய்தியை நாங்கள் சரியான விதத்தில் சொல்லுவோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளரும் ஆகிய எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. கிளிநொச்சியில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி மேலும் தெரிவிக்கின்றது. செம்மணியில் 5 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. செம்மணி பகுதியில் மனித புதைகுழிகளில் இருந்து நேற்றைய தினம் புதன்கிழமை புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை சிறப்புடன் அடையாளம் காணப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளில் மாற்றங்கள் செய்ய முடியாது, 15 தொடக்கம் 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரில்வினிடம் கூறியது சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்ற செய்தி இவ்வாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் விரும்பிய மாற்றங்களை கொண்டுவர 15 தொடக்கம் 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி தன்னிடம் கூறியதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். 5 ஆண்டுகளில் மாற்றங்களை செய்ய முடியாது என்றும் 4 அல்லது 5 தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செம்மணி ஸ்கேன் முடிவுகள் 3 வாரங்களில் அறிக்கை என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. 1 வாரத்திற்குள் நீதிபதிகள் 5 பணி நீக்கம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கை நீதித்துறை சேவை ஆணைக்குழுவால் 1 வாரத்திற்குள் 5 நீதிபதிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களில் மொரட்டுவை நீதவான் திலினி கமகே, மகியங்கனை மேலதிக நீதிபதி ரங்கேனி கமகே மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நீதிபதிகள் ஆகியோர் அடங்குவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் மத்திய அரசு வர்த்தமானியை மீளப்பெறுவீர்களா என சபையில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களை நகர அபிவிருத்தி சபைகளாக வெளிப்படுத்தப்பட்டால் பிரதேச சபையில் உள்ள அதிகாரங்கள் மத்திய அரசின் கீழ் நகர அபிவிருத்தி அதிகார சபை கட்டுப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் உள்ளூராட்சி மன்றங்கள் நகர அபிவிருத்தி சபைகளாக மாறும் அபாயம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. மன்னாரில் நேற்று மண்மீட்பு விழிப்புணர்வு போராட்டம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மன்னாரில் இளைஞர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கருநில போராட்டம் தொடர்பாகவே அந்த செய்தியும் வெளியாக இருக்கிறது. இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கிறது. இன்றைய தினமும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளினுடைய முன்பக்க பிரதான செய்திகளை பார்த்திருக்கிறோம். நன்றி.